கடவுளே, இது நடக்கக்கூடாது. தம்பி, மாலை மாத்தும் போது இப்படி நடக்கிறது அவசகுணம். நீங்க தப்பா நினைக்காட்டி போய் இதை கழுவிட்டு வந்துருங்க. ஆமா ஆமா, போய் கழுவிட்டு வந்துருங்க. மாலை இப்படி வச்சுட்டு போங்க. மாப்ள, சீக்கிரம் நீங்க சீக்கிரம் போய் க்ளீன் பண்ணிட்டு வாங்க. ஓம் கௌரியை நமஹ. முடிஞ்சா குளிச்சுட்டு பொறுமையாவா. ஓம் கமலப்பிரியாயை நமஹ. ஓம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் கமலாயை நமஹ. ஓம் மாயாயை நமஹ. ஓம் ஆதங்யை நமஹ. காக்கால நம்ம முன்னோர்கள்னு எல்லாரும் சொல்லும்போது நான் நம்பல. ஆனா இப்ப நம்புறேன். யாரோ ஒரு முன்னோர் தான் காக்காவா வந்து மருது மேல கக்கா போய் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. சகல வேற இன்னும் காணோம். சகலைக்கு ஃபோன் பண்ணுவான். ஏண்டா, என் சகலைக்கும் தெரியாம ரேவதிக்கு கூட தெரியாம மாலைக்குள்ள தாலிய மறைச்சு வச்சு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண பாக்குறீங்களோ? இருக்குடா உனக்கு. இந்த வர்றேன். யாரது? என்ன விடுங்க. சபா. சை, சண்டையில நமக்கு ஹெவி காம்படிஷன் கொடுப்பான்னு பார்த்தா ஒரே அடிக்கு கீழே விழுந்துட்டானே. சரி, நமக்கு எனர்ஜி மிச்சம்தான். சபா, யார் என்னன்னு தெரியல. யார் சார் இவரு? இவர் எதுக்கு இங்க உட்கார வைக்கிறீங்க? ஐயா, எனக்கும் இவர் யாருன்னு தெரியல. கீழே விழுந்து கிடந்தாப்ல. உடம்பு சரியில்லை போல இருக்கு. அதான் நிழலா இருக்குமேனு உட்கார வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க. உள்ள போய் உங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தா கூட்டிட்டு வரேன். என்னாச்சு சந்திரா? அக்கா, மாப்பிள்ளை நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவர் எங்கேயுமே காணோம். கோயிலுக்கு கார்த்தி வந்திருக்கான் சந்திரா. என்னது? கார்த்திக் வந்திருக்கானா? என்னக்கா சொல்ற? அவன் எப்படி இங்க வந்தான்? அதுதான் எனக்கும் தெரியல. நீ வேற மாப்பிள்ளையை காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் அவனோட பிளானோன்னு தான் தோணுது. ஒருவேளை அவன் தான் மாப்பிள்ளையை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது எப்படிக்கா? அவன் இப்பதானே வந்திருக்கான். அதுவும் இல்லாம கோயில் அப்படிலாம் பண்ண முடியுமா என்ன? மாப்பிள்ளை இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. நம்ம போய் தேடி பார்ப்போம். வா வா. ஓம் லலிதாயை நமஹ. ஐயா, போனவங்க இன்னும் யாரும் வரல. இன்னும் ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள பரிகார பூஜையை பண்ணணும். இல்லைன்னா பரிகார பூஜையை இன்னொரு நாளைக்கு தான் பண்ண முடியும். ஐரே, இந்த பூஜையில ரத்த சம்பந்தம் இல்லாத யாரு வேணா வந்து மாலையை போடலாம்ல? ஆமா, ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க தான் மாலையை போடணும். அதே மாதிரி சரியான நேரத்துல தான் இந்த பூஜையை பண்ணணும். இல்லாட்டி குறிப்பிட்ட நட்சத்திரம் மாறி வேற ஒரு நட்சத்திரம் வந்துடும். ஓ சார், நீங்க தப்பா எடுத்துக்கலனா, இந்த பரிகார பூஜை நல்லபடியா நடக்கணும்னா நீங்க ரேவதி பக்கத்துல உட்காந்து இந்த பரிகாரத்தை எங்களுக்காக பண்ணி கொடுங்க சார். ஓம் சாம்பவ்யை நமஹ. ஓம் சுமுகி. நான் எப்படிங்க அவங்க பரிகார பூஜையெல்லாம் பண்ண முடியும்? மாமா, எம்டி சாரே எதுக்கு பரிகார பூஜையில உட்கார சொல்றீங்க? ரேவதி, உங்க அம்மா இந்த பரிகார பூஜையை பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா மாப்பிள்ளை வர்ற வரைக்கும் நமக்கு டைம் இல்லையே. இல்ல சார், பூஜையில உட்கார வச்சா அம்மா கோவப்பட மாட்டாங்களா? ரேவதி சொல்றது சரிதாங்க. நீங்க பாருங்க, நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சார் 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 சார்
கொஞ்சம் இருங்க சார், ப்ளீஸ் சார். ரேவதி, உங்க அம்மா கோவப்படுவாங்கன்னு நேரெல்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காது. இங்க பாரு, தெய்வமா பார்த்து உங்க எம்டி சாரை இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைச்சுக்க. இந்தாங்கோ, இந்த மாலையை பொண்ணு கழுத்துல போட்டு விடுங்கோ. ஏதோ பரிகாரம் தானே சொன்னீங்க. சார், பரிகாரமே ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க மாலை போடுறதா. நான் எப்படிங்க அவங்க கழுத்துல மாலை போட முடியும்? இது பரிகார காரியம்தான், வேற தவறான விஷயம் ஒண்ணும் கிடையாது. இல்லைன்னா நான் சொல்வேனா? நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் பொண்ணு கழுத்துல மாலையை போட்டு விடுங்கோ. மாப்ள மாப்ள, ஐயோ அக்கா இந்தா. மாப்ள, உங்களை எங்கெல்லாம் தேடுறோம், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? மாப்ள பாத்து மெதுவா. உங்களுக்கு இங்க என்னாச்சு? குளத்து பக்கம் நான் போகும்போது என் மேல துணியை போட்டு யாரோ ஒருத்தர் என் தலையில அடிச்சாங்க. நான் அப்படியே மாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். யார் இவரை பரிகார பூஜையில உட்கார வச்சு என் பொண்ணுக்கு மாலை போட வச்சது? நேரம் ஆயிட்டே இருந்ததுமா, டைம் முடியறதுக்குள்ள மாலை போடணும் இல்லையா? அதான் நான் இவரை மாலை போட சொன்னேம்மா. அம்மா, சார் வேண்டான்னு தாம்மா சொன்னாரு. ஆனா நீங்க வர லேட் ஆகும்னு நாங்க தான் அவரை கட்டாயப்படுத்தி மாலை போட வச்சோம். நேரமாச்சுன்னா அதுக்குன்னு யாரு வந்தாலும் என் பொண்ணு கழுத்துல மாலை போட முடியுமா? அம்மா, நீங்க தானம்மா ரத்த சம்பந்தம் இல்லாத யார் வேணாலும் இந்த பூஜை பண்ணலாம்னு சொன்னீங்க. அதான் சாரை கம்பல் பண்ணி மாலை போட வச்சோம். ஏன் நாங்க தான் மாப்பிளைய கூப்பிட போயிருக்கோம்ல, நாங்க வர வரைக்கும் உங்களால பொறுமையா இருக்க முடியாதா? அதானே, நானும் அக்கா வரதுக்கு முன்னாடி இப்படி ஆள் ஆளுக்கு நாட்டாம பண்ணி மாலை போட வச்சிட்டீங்களா? இத பரிகாரம் நடக்காட்டினாலும் பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் எப்படி என் பொண்ணுக்கு மாலை போட முடியும்? அது நல்லாவா இருக்கும்? அம்மா, என்னம்மா பேசினதே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு. ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் மாலை போடுறதானே இந்த சடங்கு. அதான் இவரு மாலை போட்டார். ஐயா, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அத்த, நமக்கு என்ன முக்கியம்? ரேவதியோட கல்யாணம் நல்லபடியா எந்த தடங்களுமே இல்லாம நடக்கணும். அதுக்காக தானே நம்ம இந்த பரிகாரமே பண்றோம். அதுவும் இல்லாம இது வெறும் மாலை தானே. அத்த, எம்டி சார் போடுறதுல என்ன தப்பு நீங்களே சொல்லுங்க. மாப்பிள, அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? ம், ம், ம்.